ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் கிச்சன். இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை தீவுத்திடலில் நடக்கிற எக்ஸிபிஷன் தான் வந்திருக்கோம். இதோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 40 ருபீஸ் வாங்குறாங்க, சின்ன பசங்களுக்கு வந்து 25 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற என்ட்ரன்ஸில் தான் போயிருந்தோம். இன்னொரு என்ட்ரன்ஸும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு ஆப்போசிட் இருக்கிற என்ட்ரன்ஸ் தான் வழியாக போயிருந்தோம். இந்த சைடு வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இது மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. உள்ளே போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததுமே ஒரு கோவில் செட்டப்பில் வந்து சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. அப்படியே ஒரு கோவிலுக்கு போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வெளியிலே செருப்பெல்லாம் கழட்டிட்டு உள்ளே போயிருந்தோம். உள்ளே போனதுமே வெளியிலே பார்த்தீங்கன்னா முருகர் தான் வச்சுருந்தாங்க ஸ்டாச்சுவை. நிறைய பேர் இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறதும் பார்க்க முடியுது. சூப்பராக வச்சுருந்தாங்க முருகர். அப்படியே வந்து எல்லா சிலைகளும் பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. நிறைய சிலைங்க எல்லாம் உள்ள. சுற்றி பார்த்துட்டு வெளியே வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே போய் லைனில் நின்றுட்டு அதுக்கப்புறமா வெண்பொங்கல் சூடாக வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா வாங்கி பொறுமையாக நின்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பணும். இந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் அது மாதிரி தான் செட்டப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இருக்குது. அது ஃபுல்லாகவே ஷாப்பிங், அதுக்கப்புறமா ரைட்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை ஏறி அந்த சைடு போனோன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே 10 ருபீஸ் கடை, அதுக்கப்புறமா எல்லாமே ஷாப்பிங் கடைங்க, அதுக்கப்புறமா வந்து ஸ்டால்ஸு, ரைட்ஸு எல்லாமே இந்த சைடில் தான் இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கூட்டமும் அதிகமாகவே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கடல் கன்னியை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு இதுதான் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா துபாயில் நடக்கிற ஒரு ஷோ தான். இங்கேயும் வந்து இது பண்ணியிருக்காங்க. நாங்கள் போன வாட்டி துபாய் போயிருந்தப்போ வந்து அங்கே ஒரு மாலில் பார்த்தோம். இந்த ஷோ பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இங்கே வந்து நாங்கள் போகல. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த காட்டன் ட்ரெஸ்ஸஸ் கடை, திருப்பூர் காட்டன் கடைங்க, அதுக்கப்புறமா வந்து நிறைய 10 ருபீஸ் கடைங்க இருந்தது. இந்த திருப்பூர் காட்டன் கடையில் பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் பேண்ட்டுன்னு சொல்லிட்டு நல்ல குவாலிட்டியாக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேண்ட்டு டெய்லி யூஸ்க்காக எங்கள் பாப்பா 2 வாங்கினா. அதை மட்டும் வாங்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருப்போம் பொறுமையாக. பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ரேட் அதிகமாக தான் இருக்கு. எந்த பொருள் கேட்டாலும் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்தது. கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ரேட் அதிகமாக தான் சொல்கிறாங்க. அதனால் எதுவுமே வாங்க முடியல இந்த வாட்டி. பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் வர்ற மாதிரி தான் இருந்தது. சரி பசங்க ரைடு போகலான்னு சொல்லிட்டு நேராக வந்து ரைட் கிட்ட தான் இப்போ போயிட்டு இருக்கோம். 10 ரூபாய் கடைங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து 10 ரூபாய் பொருள் நிறைய இருக்கும். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வச்சுருக்காங்க 10 ரூபாய் பொருள். அதுக்கப்புறமா வந்து நிறைய வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாகவே இருந்தது. நாங்கள் போனது வீக் டேஸ்னால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது கூட்டம். அதுவே வந்து ஹாலிடேஸாக இருந்துச்சுன்னா நிறைய ரஷ் இருக்கும். இனி கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் பேக்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த பெரிய பேக் எல்லாம் 99 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. நல்லாவே இருந்தது குவாலிட்டியாகவும். இது நம்ம மார்க்கெட்டு அது மாதிரி எடுத்துன்னு போகிறதுக்கும் நல்லாவே இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கீச்செயின் கடையும் இருந்தது. இங்கே நிறைய கீச்செயின் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நீங்கள் ஒரு வேளை கீச்செயின் கலெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸிபிஷனில் வாங்கிக்கலாம். நிறைய டிசைன்ஸ் இருக்கும். அப்படியே வந்து நேராக ரைடு கிட்ட தான் போனோம். ரைட்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள் பசங்க ஒரே ஒரு ரைடு தான் போனாங்க. அதுவே பார்த்திங்கன்னா அந்த போட்டு மாதிரி இருக்கிற ரைடு.
இங்கே இருக்கிற ரைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்தது. 120 ருபீஸ் அது மாதிரி, அதுக்கப்புறமா 110 ருபீஸ். நீங்கள் ஒரு வேளை வந்து இந்த ஷோஸ் அது மாதிரி பார்க்கணுன்னா 60 ருபீஸ் 50 ருபீஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஓகேன்னு தோணிச்சு. இந்த ரைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் சுற்றுனாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே இறங்கி வந்துட்டாங்க. இங்கே இன்னொரு கடையும் கண்ணில் பட்டுச்சு. இது பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸோட கடை தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ நாம் சாப்பிட்ட அந்த சாக்லேட்ஸ், அதுக்கப்புறமா மிட்டாய் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இருந்தது. சின்ன வயசில் அந்த சாப்பிட்ட ஞாபகம் எல்லாம் அப்போ வந்துச்சு. ஒரு பேக்கெட் வந்து எல்லாமே வந்து 10 ரூபான்னு சொன்னாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புளிப்பு மிட்டாய், அதுக்கப்புறமா வந்து மம்மி டேடி அந்த சாக்லேட்டு, அதுக்கப்புறமா வந்து வீல் மாதிரி சுற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மிட்டாய், இது மாதிரி கொஞ்சமாக வாங்கினோம். கமர்கட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய ஞாபகம் அப்படியே வந்தது. அப்போ சின்ன வயசுலலாம் ஸ்கூலுக்கு போகும்போது 10 பைசா 20 பைசா அது மாதிரி கொடுப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா கமர்கட்டு அது மாதிரி எல்லாம் வாங்கி சாப்பிட்றது. நீங்கள் யாராவது 90s கிட்ஸாக இருந்தால் சாப்பிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக. இது மாதிரி சாப்பிட்டு இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபேன்சி கடைங்க, அதுக்கப்புறமா வந்து 10 ரூபா கடை, இந்த சைடும் இருக்குது பாருங்கள் 10 ரூபா கடை. பெரிய பெரிய இது மாதிரி பலூன்ஸு அது மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க. சின்ன பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வந்து சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் இருந்தது. அவங்க செக்யூராக விளையாடுறதுக்காக வந்து இந்த மாதிரி கார்டனும் வச்சுருந்தாங்க, செடிங்கெல்லாம் வாங்குற மாதிரியும். அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த சின்ன பசங்களுக்காக வந்து ஒரு ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு கேம் வச்சுருந்தாங்க. உள்ளே நடக்கிற மாதிரி விளையாடுற மாதிரியும். அவங்க விளையாடும்போது அப்படியே வந்து சுற்றுற மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்தது. நல்ல பெரிய பபுளாக வச்சுருக்காங்க. இந்த எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு வாட்டி தான் நடக்கும். அது பார்த்திங்கன்னா நியூ இயருக்கு, அதுக்கப்புறமா பொங்கலுக்கு ஒரு 2 months 3 months நடக்கும்னு நினைக்கிறேன். எப்போவுமே வந்து இந்த எக்ஸிபிஷன் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து போயிடுவோம். இது பார்த்திங்கன்னா தீவுத்திடலில் நடக்கிற எக்ஸிபிஷன். இது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய எக்ஸிபிஷனாகவே நடக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்னோ வேர்ல்டும் வச்சுருக்காங்க உள்ள. நாங்கள் எப்போ வந்தாலும் இது மாதிரி கேம்ஸ் எல்லாம் போகிறதில்ல. இது மாதிரி உள்ள எல்லாம் பசங்க சின்ன வயசில் வந்து போயிட்டு இருப்பாங்க, இப்போ எல்லாம் போகிறதில்ல. இது பார்த்தாவே அவங்களுக்கு காமெடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா டெவில் ஹவுஸும் வச்சுருக்காங்க. ஒரு ஆள் வந்து மேலேயே சுற்றுற மாதிரி டெவில் மாதிரியும் செட்டப் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட் ஹவுஸும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சின்ன பசங்களுக்கான ஒரு கேமும் வச்சுருக்காங்க, சாஃப்ட் பிளேன்னு சொல்லிட்டு. இந்த சைடு எல்லாமே வந்து கேம்ஸு, அதுக்கப்புறமா ஹவுசஸ் அது மாதிரி தான் இருக்கும். டெவில் ஹவுஸ் அது மாதிரி ஹவுசஸ் தான் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ஊர்க்கா அது மாதிரியும் வச்சுருக்காங்க. நிறைய வந்து அம்மா வந்து நடக்க முடியாமல் நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ பெரிய எக்ஸிபிஷன், அதுக்காக வந்து அவங்களால நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே உட்காந்து அதுக்கப்புறமா பொறுமையாக தான் வந்துட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். ¿Qué pasa?